ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே உன்னை சுத்தி வந்திருக்கிற மிகப்பெரிய ஆபத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் உன்கிட்ட ஒரு மாபெரும் ரகசியத்தை சொல்வதற்காக தனிமையில் உன்னை நோக்கி பேச வந்தேன். இப்போ நடக்கிற எதை நினைச்சும் நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம். இப்போ உன் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை பெருசா பூதாகரமா உருவெடுத்து நிக்குது. அது உன் வாழ்க்கையில உனக்கே ஆபத்தாக மாறிடக்கூடாதுன்னு எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை சொல்வதற்காக தான் இப்போது இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீ யாருக்கும் பெருசா கொடுத்து உதவி செய்யக்கூடிய நல்ல நிலைமையில இல்லை. இருந்தாலும் நீ அடுத்தவங்களுக்கு செய்யணுன்ற அந்த எண்ணமும் நல்ல மனிதாபிமானமும் கொண்ட பிள்ளையாக இருக்கிற. அதனாலதான் உனக்கு நான் உதவி செய்யறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவுறது தான் உதவின்னு கிடையாது. யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் இருந்தாலே அதுவும் பெரிய உதவிதான் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில உனக்கு உதவி செய்கிறேன், உனக்காக நான் எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு உனக்கான விஷயங்களை செய்வேன்னு உன்னை நம்ப வச்சு ஏமாத்தக்கூடிய ஒரு சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில இருக்காங்க. அது மட்டுமல்ல, அவங்க உன்கிட்ட நல்லா பேசி பழகினாலும் எப்போது உன் காலை வாரி குளிர தள்ளிவிடலாம்னு எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் உன் அருகிலேயே இருக்கிறாங்கன்றதை புரிந்துகொள் என் செல்லமே. நாளைக்கு அப்படிதான் உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்காக அவங்க திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச நான் இப்போது அதிலிருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்தேன். சோகத்தை சேர்த்து வைக்கிறது போல காசு பணத்தை சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா காசு பணம் எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் செலவழிஞ்சிரும். அதே போல உன் மனசுல இருக்கிற சோகங்களையும் நீ எல்லாத்தையும் வெளியே கொட்டிட்டீனா நீ நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா? வாழ்க்கைனா 1000 பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும். அதையெல்லாம் மனசுக்குள்ள போட்டு நீ ஏன் சோகம் போல சேர்த்து வச்சுக்கிற? என்னதான் நீ நல்லவனா இருந்தாலும் இந்த உலகம் குறை சொல்லத்தான் செய்வார்கள். அப்படி யாரோ உன்னை ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ சோர்வடைந்து விடக்கூடாது என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போகக்கூடிய ஆளாக நீ திரும்பி பார்த்தீனா உன்னை குறை சொன்னவங்களும் குற்றம் சாட்டினவர்களும் அதே இடத்தில் தான் இருப்பார்கள். ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கலாம். உனக்கு கிடைச்ச ஒன்று உன்னை விட்டு போகுது. உன் வாழ்க்கையில் அது உனக்கு துன்பத்தையும் மன வருத்தத்தையும் வேதனையும் தருதுன்னு நினச்சி கவலைப்படாத. ஒரு விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னா அதை விட சிறப்பான ஒன்றை நீ எதிர்பார்த்ததற்கும் மிக மேன்மையான ஒன்று நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என என்னை நம்பு என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது எல்லாமே அழகாக ஆடம்பரமாக அமைவதில் கிடையாது. உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ அழகாய் மாற்றிக்க முயற்சி செய். இருந்த காலத்தை மறந்து சந்தோஷமாக இப்போது இருக்கும் காலத்தை ரசித்து வாழணும். எதிர்காலத்தை நிச்சயமா நீ நல்லா இருப்பன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கட்டும். இந்த நிகழ்காலத்தில் மன மகிழ்வோடு நீ வாழ ஆரம்பிச்சினா கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. கெட்ட மனிதர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. நீ தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா நீ இன்னும் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாம ஏமாந்த பிள்ளையாகவே ஏமாந்து போய் தவிக்க தயாராக இருக்கிறாய். மௌனமாக இரு. நாளைக்கு யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் பொறுமையாக உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை உற்று நோக்கு. அப்போதே உனக்கு பல விஷயங்கள் புரிய வரும் என் செல்லமே. உனக்கு பிடிச்சதை யார் மேலேயும் திணிக்காத. அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு பிடிச்சதையும் நீ செய்யணும்னு யோசிக்காதே. உனக்கு பிடித்தது போல உன் வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள். என்ன நடந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொண்டு அனுசரித்து பூ மலர்கள் நிறைந்த பூஞ்சோலையாக நிச்சயத்துக்கு சக்தியை கொடுக்க நான் இருக்கேன். உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன். அப்புறம் ஏன் நீ கவலை கொள்கிறாய்? எப்போதுமே யாரா சொல்லக்கூடிய 4 விஷயங்களை மட்டும் செய்யாம விட்டுடாத. யாராவது உனக்கு நம்பிக்கை வச்சாங்க உன் மேலனா அதை ஒருபோதும் காப்பாற்றக்கூடிய ஆளாக இல்லாமல் இருந்து விடாதே. நம்பிக்கை வச்சாலும் சரி, நீ சத்தியம் கொடுத்தாலும் சரி, யார் மீதாவது நீ அன்பை கொடுத்தாலும் சரி, அல்லது யாராவது உன்னை உறவுன்னு தேடி வந்தாலும் சரி, அந்த விஷயத்தை மட்டும் உடைத்து விடாதே என் செல்லமே.
நம்பிக்கையை காப்பாத்து. உன்னை நம்பி வந்தவங்களுக்கு நீ நல்லது செய்யக்கூடிய ஆளாக நிச்சயமாக இருக்கணும். ஒரு சிலர் உனக்கு எதிராக உனக்கான கெடுதலை செய்யத்தான் செய்வாங்க. ஆனா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டும் எல்லாமே சரியாயிடுன்னு எல்லா காயத்தையும் மாற்றக்கூடிய மருந்தாக நான் இருப்பேன்னு நம்பி மனசை பக்குவப்படுத்திக்கோ. காலமாக நான் இருந்து உன் மனக்காயத்தை போக்குவேன் என் செல்லமே. மனசை மட்டும் பக்குவப்பட்ட நிலையில வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோட நீ இருந்தீனா நீ எந்த ஆபத்து பிரச்சனை எது வந்தாலும் கவலைப்பட அவசியம் இருக்காது. நாளைய நாள் நிச்சயமும் மனசுக்கு கொஞ்சம் கவலைகளை கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கும். ஆனா அதை தவிர்த்து சந்தோஷத்தை உனக்கு தர்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எல்லாமே நன்மைக்கேன்னு சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா சிந்தித்து சிறப்பான சிந்தனையை உன் வாழ்க்கையில வச்சுக்கிட்டீனா உன் வாழ்வில் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் வரும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பது சாதாரண வார்த்தை கிடையாது. நீ மனசில் என்ன எண்ணுகிறாயோ அதை தான் உனக்கு வாழ்க்கையாக நான் அமைச்சு கொடுப்பேன்றது 100% உண்மை என் செல்லமே. இறந்த காலத்தை பிள்ளையாக நீ இருந்தாலே போதும். உனக்கான வருங்காலத்தை வசந்த காலமாக நான் அமைச்சு கொடுப்பேன். என்னதான் நீ தைரியமாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உனக்கு மறுபடியும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும் போது நீ நொந்து மனம் வெந்து போகிறாய் என்பது எனக்கு தெரியும். அதனால பல துன்பங்களும் வந்து சேருது. ஆனா எல்லாத்தையும் தீர்ப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றத நீ மறந்துவிட வேண்டாம் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒரு சில மனிதர்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கதான் செய்வாங்க. யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, யாரோ எதையோ செஞ்சிட்டாங்கன்றதுக்காக நீ எல்லாத்தையும் தூக்கி சுமந்து கண்ணீர் வடிக்காதே. உன் மனசுல இருக்க பாரத்தை எல்லாம் குறைச்சு உனக்கான நல்லது செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல மனசோட இருக்கும்போது உனக்கான நல்லதை நான் செய்யாம விட்டுடுவேனா என்ன? இன்று இரவோடு இரவாகவே உன் கர்ம வினைகளை எல்லாம் குறைச்சு நாளைக்கு உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும் வகையிலும் மகிழ்ச்சி கிடைக்கும் வகையிலும் உனக்கான நல்லதை நான் செய்ய போறேன். இந்த உலகத்தில் ஆறுதல் சொல்வாங்கன்னு அடுத்தவங்களை தேடி மட்டும் போகாத. ஏன்னா உன் வாழ்க்கையில வர கஷ்டம் நஷ்டம் எல்லாமே உனக்கு தான் வலியையும் வேதனையையும் கொடுக்குமே தவிர அடுத்தவங்களுக்கு அது பொழுதுபோக்கு கதையாக மட்டும்தான் இருக்கும். நீ என்னதான் உன் கஷ்டத்தை கவலைப்பட்டு அடுத்தவங்க கிட்ட சொன்னாலும் அவர்கள் அது ஒரு கதை போல தான் கேட்பாங்க. அதை நினைச்சு ஒரு நிமிஷம் கூட அவங்க வருத்தப்பட போறதில்ல. அதற்கு பதிலாக நீதானே உன் நிம்மதியாய் கெடுத்துக்கொள்கிறாய். அதற்கு பதிலா என்ன கவலை கஷ்டம் வருத்தம் எது வந்தாலும் இந்த வராகி அம்மா என்கிட்ட சொல்லு. உன் மன வருத்தத்தை போக்கி உனக்கு நிம்மதியான உறக்கத்தை நான் கொடுப்பேன். உன் கவலைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு நீ அப்புறம் அமைதியா இருந்தாலே உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் சரி செய்வேன். சில காலமாகவே உன் மனசுல தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நீ கவலைப்பட ஆரம்பிச்சிட்ட. எதையும் கண்டுகொள்ளாமல் நீ அமைதியாகவே இருந்து பாரு. சீக்கிரமே உனக்கு மதிப்பு மரியாதையும் வந்து சேரும். யாரையும் எவரையும் எந்த விஷயத்தையும் கண்டுகொள்ளாமல் சிறப்பாக அமைச்சுக்கிட்டினா அதுவே உனக்கு மாறும். உன்னுடைய பிரார்த்தனைகளும் நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களும் ஒருபோதும் வீணா போகாது. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன். நீ நினைத்த எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளைக்கு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி சந்தோஷத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து தருவேன்.